ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அம்மணி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேக் பேட்டருக்குள்ளே ஆட் பண்ண போகிற எல்லா பொருளையும் தனியாக செஞ்சு வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட ஆரஞ்சு தோல் இருந்துச்சுன்னா அது கூட சீவி போட்டுக்கலாம். அப்படி இல்லாதவங்க ஆரஞ்சு பழத்தை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக 1 கப் ஜீனி எடுத்து அது கூட 4 கிராம்பு 4 ஏலக்காய் கொஞ்சமாக பட்டை சேர்த்து அதை அரைச்சி ஒரு பவுடர் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சுகரை வந்து கேரமலைஸ் பண்ண போகிறோம். கேரமலைஸ் பண்ணி அது கொஞ்சம் தண்ணி ஸ்டேஜில் இருக்கணும். அதுக்காக பக்கத்தில் வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன் நான். இந்த சுகரை கேரமலைஸ் பண்ணதுக்கப்புறமா அது கூட நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். பின்னாடி வீடியோவில் வரும், அதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சுகர் வந்து தேன் கலரில் மாறுற அளவுக்கு ஃபஸ்ட்டு கேரமலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றும் கிடையாது, அடுப்பு ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம பக்கத்தில் சுடு தண்ணி வச்சுருந்தாலும் அதை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அது கூட நம்ம பட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 150 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர்லெஸ்ஸான எண்ணெய் வேணும், ஏதாவது கோல்ட் வின்னர் அந்த மாதிரி அதை சேர்த்துக்கோங்க. இப்போ அது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா அது கூட நம்ம கருப்பு உலர் திராட்சையை சேர்க்க போகிறோம். மிச்ச பொருட்களை விட இந்த கருப்பு உலர் திராட்சையை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கடித்து சாப்பிடும்போது கேக்லாம் நல்லா கடித்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இது கூட நம்ம டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ண போகிறோம். நான் 3 கலர் டூட்டி ஃப்ரூட்டியும் வாங்கி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி சேர்த்து ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் பட்டரில் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணுறனால அந்த டூட்டி ஃப்ரூட்டியும் பிளாக் ரைஸினும் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல ஆரஞ்ச் ஜூஸ், இதை வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் தனியாக விட்டுருங்க. இப்போ கேக் பேட்டர் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு 3 முட்டை எடுத்து அதை தனியாக சேர்த்து கலக்கிக்கோங்க. முட்டையை நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சி வச்சோம்ல சர்க்கரை, அதுக்கப்புறம் பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்து அந்த பவுடரை உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கப்புறமா மைதா மாவு 200 கிராம் சேர்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு சிட்டிகை போதும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நம்ம சேர்த்த பொருட்களை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ இது கூட ஒரு 10 முந்திரி எடுத்து அதை 2ஆக உடச்சி போட்டுக்கோங்க. நான் அதை உடைக்காமல் தெரியாமல் மிக்சியில் வந்து அரைக்க ட்ரை பண்ணேன். ஸோ அது கொஞ்சம் பவுடர் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கையிலேயே உடச்சி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அது கூட நம்ம டூட்டி ஃப்ரூட்டி அதுக்கப்புறம் பிளாக் ரைசன்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல அந்த மிக்சரை இதுக்குள்ளே ஊற்றிடுங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபஸ்ட்டே சுகர் சிரப் மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம்ல, சுகரை கேரமலைஸ் பண்ணி அந்த சிரப் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் மிச்சம் வர மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இப்போ அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நான் ஒயிட் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் ஒரு ஃப்ளேவருக்காக. நாங்கள் முட்டைலாம் நம்ம கலந்துருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக சேர்த்துருக்கேன். பட் இது போக இது சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அப்படி சேர்க்கலைன்னா உங்களுக்கு வந்து ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்தோம்ல அந்த ஸ்மெல்லே நல்லா தான் இருக்கும். இருக்கவங்க சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இந்த அளவுக்கு மாவு வந்து எடுக்கிறப்ப இந்த மாதிரி தான் விழணும். இப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து கரெக்டான ஸ்டேஜில் வச்சுருக்கீங்க கேக் பேட்டர்னு அர்த்தம். இப்போ உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா கேக் பேனில் வந்து பட்டர் பேப்பர் செட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த பேட்டரை ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க பட்டர் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த விசிலில். அதுக்கப்புறமா கொஞ்சமாக அதில் மைதா மாவு போட்டு நம்ம க்ரீஸ் பண்ண இடத்துலலாம் படுற மாதிரி இது பண்ணிக்கோங்க. நான் ஸ்க்ரீனில் காமிப்பேன், அந்த மாதிரி பேனை வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும் பேன். இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டரை இதில் சேர்த்துருங்க.
இப்போ உள்ளே ஏதாவது பபிள்ஸ் இருந்தால் அது வெளியே போகிறதுக்காக இந்த மாதிரி நல்லா 2 தடவை தட்டிக்கோங்க. தட்டினதுக்கப்புறமா சும்மா மேலே வந்து டெக்கரேஷனுக்காக நம்ம வந்து டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் வந்து உலர் திராட்சை, அதுக்கப்புறம் முந்திரி இதெல்லாம் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கோம்ல, இப்போவே போய் என்ன பண்ணிடணுன்னா, ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நீங்கள் தூள் உப்பு சேர்த்தாலும் சரி, கல் உப்பு சேர்த்தாலும் சரி சேர்த்துட்டு, அதுக்கு மேலே இந்த கேக் வைக்க போகிறதுக்கு மேலே ஒரு தட்டை மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து வேறு பாத்திரம் இல்லாதனால நான் குக்கர் வச்சுருக்கேன். நீங்களும் கூட குக்கர் வைக்கலாம். 5 நிமிஷம் கழித்து நம்ம கேக் பேட்டரை உள்ளே வச்சு அந்த வெளியே வந்து ஆவி போகாத மாதிரி மேலே ஒரு வெயிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் 45 மினிட்ஸ் போதும். நான் நடுவில் எடுத்து பார்த்தனால எனக்கு லைட்டாக கீழே வந்து கருகிருச்சு. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. கரெக்டாக 40 இல்லைனா 45 மினிட்ஸ், 40 to 45 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்துடலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து கேக்கை வந்து இதிலேருந்து பேன்லேருந்து மாற்றுங்க. அப்படி இல்லைனா பின்னாடி ஒட்டிக்கும். கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். இப்போ பாருங்களேன், நான் காமிக்கிறேன். அந்தளவுக்கு நல்லா வந்துடும். கஷ்டப்படவே தேவை கிடையாது. கீழே கொஞ்சமாக இந்த மாதிரி தேவையில்லாத போர்ஷன் மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து மாற்றிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப அழகான ரொம்ப டேஸ்டியான ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் சுகர் சிரப் வந்து மிச்சம் வைங்கன்னு சொல்லியிருந்தால, இப்போ அதை வந்து இந்த மாதிரி கேக் மேலே ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமேட்டு தான் நாங்கள் வந்து கேக்கை கட் பண்ணி சாப்பிட்டோம். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். உள்ள ரொம்ப 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 ப்ராப்பராக வெந்திருந்துச்சு. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இப்படி தாங்க நல்லா ஸ்பான்ஜியாக இருந்துச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ஆல் இன் ஆல் அமனி.